மஞ்சுரி டேவில் வாழ்க, மஞ்சுரி டேவில் வாழ்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து உள்ள ஒரு விஷயத்தை வந்து பண்ணி விட்டாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதாவது இப்போ நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் வந்து முடிச்சலையா, அதில் வந்து மஞ்சுரி வந்து ஒரு சூழ்ச்சி செஞ்சுருக்காங்க. ஒரு சூழ்ச்சி செஞ்சு அதாவது 4 ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து தீபா கணக்கு 4 ஓட்டு, மஞ்சுரிக்கு 4 ஓட்டு, தர்சிகா 4 ஓட்டு. இதில் கடைசியாக 3 பேர்த்த நிப்பாட்டி வச்சு ஓட்டு போடுங்க அப்படிங்கும்போது திருப்பி 4 ஓட்டு வருது. அதில் இந்த மஜ்ஜி என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ தீபகண்ணா இருக்கட்டும், தர்சிகாவாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறனால மாற்றி மாற்றி போட்டுக்கிறாங்க. தீபகண்ணா வந்து தர்சிகாவுக்கும், தர்சிகா வந்து தீபகண்ணுக்கு போட்டுறாங்க. ஆனால் இந்த இந்த டெவில் என்ன பண்ணுது, இந்த டெவில் என்ன பண்ணுது, தனக்கு போட்டுக்குது. பார்த்தீங்கள, அதான் தனக்கு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கேற்ற மாதிரி சூழ்ச்சி பண்ணி ஃபஸ்ட்டு வந்து தீபகண்ணா காலி பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து நிறைய சூழ்ச்சி வந்து ஓடிட்டே இருக்குது. அப்புறம் வந்து தர்சிகாவா இல்லை வந்து மஞ்சுரியான்னு வருது. திருப்பி சூழ்ச்சி பண்ணி என்ன பண்ணுது, ஒரு 5 பேர்த்த வந்து பிடிச்சிருது. தர்சிகாவுக்கு 4 ஓட்டு, இதுக்கு 5 ஓட்டு மஞ்சுரிக்கு. அது ஒரு ஆணவு, சாசனா, முத்துக்குமரன், அப்புறம் வந்து யார், சத்யாவா, ஆமாம் சத்யா, இன்னொரு ஆள், மொத்தம் 5 பேர் போடுறாங்க மஞ்சுரிக்கு. போட்டு ஜெயிச்சிருது. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியது பிக் பாஸ் வந்து அறிவிச்சாரு. அப்போ தான் வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க, மஞ்சுரி டேவில் வாழ்க, மஞ்சுரி டேவில் வாழ்க அப்படின்னு சொல்லி. உண்மையாலுமே ஒரு டேவில் அப்படின்னா அது மஞ்சுரிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. நம்மளும் சொல்லிடுவோம், மஞ்சுரி ஒரு டெவில் வாழ்க. நன்றி, வணக்கம்.